பரோட்டானாலே வந்து மதுரை தான். நீங்கள் எந்த ஊரில் வேணால் தமிழ்நாட்டில் போய் நீங்கள் பரோட்டா சாப்பிட்ருக்கலாம். ஆனால் மதுரை பரோட்டா வந்து நீங்கள் எங்கேயுமே சாப்பிட முடியும். ஆட்கள் வந்து அப்படி எடுத்து அப்படி பஞ்சு பஞ்சாக அடிப்பாங்க பாருங்கள், தரமாக அடிப்பாங்க. அந்த பரோட்டாவை சூடாக எடுக்கும்போது அதை அடிக்காமல் சாப்பிட்டாலே அந்த பரோட்டாவுக்கு நம்ம செய்கிற துரோகம். அதை எடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படி அந்த கல்லில் போட்டு அப்படி 2 தட்டு தட்டி அப்படி 2 அடி அடிக்கும்போது அந்த பரோட்டா அப்படியே பஞ்சு பஞ்சாக மாறும் பார்த்துக்குங்க. அதில் அப்படியே 2 குழம்பு 3 குழம்பு கொடுப்பாங்க. எல்லா ஊர்லேயும் ஒரே ஒரு குழம்பு தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஏதோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க, சேர்வா, ஆர்வா, மாறுவான்னு. ஆனால் நம்ம ஊரில் தான் அதுக்கு சால்னான்னு பேர். இந்த பரோட்டாவை லைட்டாக அப்படியே பிச்சு போடும்போது அப்படியே இந்த காட்டன் பருத்தி இருக்கு இல்லையா, பருத்தி செடியிலேருந்து பருத்தி எடுக்கும்போது நூல் நூலாக பிரியும். அப்படி பிரியும் அந்த பரோட்டா. வடையிலேருந்து நூல் நூலாக பிடிச்சா அது பழைய வடை. ஆனால் பரோட்டா நூல் நூலாக பிரிஞ்சாதான் அது புது பரோட்டா. அந்த சால்னா பார்த்தீங்கன்னா தினியாண்டு ஒரு கிண்ணம் இருக்கும். அந்த கிண்ணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். அந்த கிண்ணத்தில் அப்படியே 2 குழம்பு ஊற்றுவேன். ஒரு குழம்பு எண்ணெயாக மிதக்கும், இன்னொரு குழம்பு காரமாக இருக்கும். அந்த குழம்புல ஒரு விளையாட்டு. இந்த